நம்ம ரெண்டு பேருக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி இல்ல இருந்தாலும் அந்த போடியத்துல வந்து பேசுறது எனக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வழக்கமா வந்து இங்க ஒரு போடியம் பக்கத்துல ஒரு லேடியும் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல, நாங்க என்ன பண்றோம்? Grand Royal Tours and Dr. Sri Verma Ayutharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alaya Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden, Seafood Restaurant, Venus, The Hot Water Professionals. Academic Partner, Cinema Factory Academy. கல்யாணம் Catering Partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. அமைதியா இருக்கார், பாவம், ஒரு பேசவே தெரியாது. நான் ரொம்ப நேசிக்கிற அனிருத் மூலமா இந்த தாலியை நான் வாங்கி கழுத்துல கட்டிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு பெரிய தாலி பாக்கியம் எனக்கு. சிம்ரன்லாம் பாருங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு, ஆனால் வயசு 25 தான் ஆச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த 70 நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. பார்த்திபனுடைய ஆரம்ப காலகட்டங்கிறது எப்படி? ஒத்த செருப்பு கூட இல்லாமல் நடந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்று உண்டா, இல்லை ஓரளவு சௌகரியமான பின்னணியிலேருந்தா வந்தீங்களா? இல்லை நான் வந்து கண்டினியூஸாக 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். கண்டினியூஸாக வெறும் டீ மட்டுமே 3 நாள் சாப்பிட்ருக்கேன். அடுத்ததாக அரங்கத்திற்குள் வரவிருக்கிறவர் வித்தியாசமானவர். என்ன சொல்ல போனால் வித்தியாசத்தை வித்தியாசமாக பண்ணுறதுன்னு வித்தியாசமாக யோசிக்கிறதுல இவர் அளவுக்கு வித்தியாசமான ஒருத்தரை தமிழ் சினிமா பார்த்துருக்கா அப்படின்னு தெரியாது. கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் கூப்பிட்டா நான் பக்கத்தில் இருப்பேன், நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க. ஆன் ஸ்பாட்டில் ஒரு மனுஷனால இப்படி ஒரு ஸ்பான்டேனியஸாக பேச முடியும்னா none other than இரா பார்த்திபன் அவர்கள். அடுத்த விருதை வழங்கவிருப்பது அணி. அவரோட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக திரு அப்துல் நபீல், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், மிஸ்டர் ஃபைசல் இப்ராஹிம், சிஇஓ, அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். யார் பெறப்போகிறார்கள் பார்க்கலாம். The Behind Words Gold Medal for the greatest ever cult movie maker, Director Parthiban for Pudhiya Paadai and Ottha Seruppu. இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் திரு பார்த்திபன் அவர்களை அன்போடு விருதை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கிறேன். திரு பார்த்திபன் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்கார், பாவம், ஒரு பேசவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சபையில் நமக்கு வந்து பேச முடியாமல் போயிடும், அவ்வளோ எமோஷனல் ஆகிடுவோம் ஜென்ரலாகவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட்டாக வந்து ஜப்பானில் வந்து 150 வருஷம் வரைக்கும் வாழ்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சூல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் உள்ளே நுழையும் போது எனக்கு கைத்தட்டின தட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே போதுமானது.
நான் ரொம்ப நேசிக்கிற அனிருத் மூலமாக இந்த தாலியை நான் வாங்கி கழுத்தில் கட்டிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு பெரிய தாலி பாக்கியம் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய கலைஞர்களுக்கு இந்த கல்ட் விருதை கொடுக்குற பிஹைண்ட் வுட்ஸுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் பாராட்டுகளும். குறிப்பாக அது உங்கள் குரலில் நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்றது இருக்குல்ல, அது ஒரு கிரேட் ஹானராக நான் பார்க்குறேன். நம்ம 2 பேருக்குள்ளே நீயா நானாங்கிற போட்டி இல்லை, இருந்தாலும் அந்த போடியத்தில் வந்து பேசுகிறது எனக்கு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்தேன் நான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ப்ளீஸ். வழக்கமாக வந்து இங்கே ஒரு போடியம் பக்கத்தில் ஒரு லேடியும் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது. ஒரே ஒரு இந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, இப்போல்லாம் ஆன்டி ஏஜிங்காக நிறைய கிளினிக்ஸ்லாம் இருக்குது, வயசை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆன்டி ஏஜிங் கிளினிக்கில் ஒரு ஆன்டி உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு 82 வயசு இளைஞர் ஒருத்தர் வந்து உள்ளே வராரு. வந்தவுடனே அவர்கிட்ட அந்த ஆண்டி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த 82 வயசில் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், காலையில் 4:30 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஏஞ்சிருவேன், ஏஞ்சி மெடிடேஷன் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து 2 கிளாஸ் ஒயின் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே ஆண்டிக்கு பயங்கர ஷாக்கு. என்னங்க அது ஒயின் சாப்பிடுவீங்களா? அப்படியே பழக்கமாகிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, அப்படி வந்து நீங்கள் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் இளமையாக இருக்கீங்கன்னா அப்போ உங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பார் போல இருக்குது. அவர் எத்தனை வயசில் செத்தார்? யார் சொன்னால் அவர் செத்தாருன்ட்டு? அவர் உயிரோடு தான் இருக்கார். காலையில் நாங்கள் ஒயின் சாப்பிடும்போது 2 பேரும் சேஸ் சொல்லி தான் சாப்பிடுவோம். காலையில் அவரும் சீக்கிரமாக எழுந்திருப்பார், யோகா பண்ணுவார், அதே மாதிரி 2 கிளாஸ் ஒயின் சாப்பிடுவோம். ஏங்க உங்களுக்கே 82 வயசுனா அவருக்கு என்ன வயசு? அவருக்கு ஒரு 100 வயசு ஆகுதுங்க. போன வாரம் தான் நாங்கள் கொண்டாடினோம். முதல் பல்லை இப்போ தான் விழுந்தது அவருக்கு கேக் சாப்பிடும்போது. அப்போ பரவாயில்லைங்க, உங்களுக்கு 82 வயசு, அப்பாவுக்கு வந்து 100 வயசுன்றீங்க. அப்போ ஹெரிடிட்டியாகவே பாரம்பரியமாகவே நீங்கள் அப்படி தான் ஹெல்த்தியாக இருக்கீங்க போல இருக்கு. உங்கள் தாத்தா எத்தனை வயசில் செத்தார்? யார் சொன்னால் எங்கள் தாத்தா செத்தாருன்னு? என்னங்க இது வம்பா இருக்குது? உங்களுக்கு 82 வயசு, அப்பாவுக்கு வந்து 100 வயசுன்றீங்க. அப்போ உங்கள் தாத்தாவுக்கு 116 வயசு ஆகுதுங்க. ஆனால் முந்தா நாளில் அவரால் எழுந்திருக்க முடியல, நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பணும். ஏன், என்ன ப்ராப்ளம்? முந்தா நாள் வந்து அவர் கல்யாணம் அப்படின்னு. ஏங்க என்னங்க 116 வயசில் எப்படிங்க கல்யாணம்? இந்த கல்யாணம் யார் கேட்டா? அவர் கேட்டாரா இல்லை நீங்கள் கேட்டிங்களா? அது ஆக்சுவலாக சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சிங்க. என்ன சுச்சுவேஷன் ஆகிடுச்சு? அவரால் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லாமல் நாங்கள் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்ல. ஸோ எதுக்காக அதை சொல்லனா, ஒருத்தர் இளமையாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அது சரியாக இருக்கலாம், இல்லை சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய உற்சாகத்துக்கு, ரொம்ப சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி விருதுகள். அதுவும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு புதிய பாதைங்கிற படமோ, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஒத்த செருப்புங்கிற ஒரு படத்தையோ கவனமாக இப்போ எனக்கு வந்து இந்த விருதுன்னு கொடுக்கறதன் மூலமாக இன்னொரு 10 வருஷத்துக்கு நமக்கு எதாவது சீரியஸாக ஏதாவது நல்ல படங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு இதை விட மீறின பரிசு எனக்கு கொடுக்க முடியாது. அதனால் இது மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி. ஸ்பான்டனியஸாக வர்றது எப்படி அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திபன் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் ஆகிறது அவருடைய ஸ்பான்டனிட்டி தான். அதை வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறது, என்ன ஆரம்பிக்கிறாருன்னு தோணும், அதை கரெக்டாக கொண்டாந்து கனெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்பான்டனிட்டி எப்படி இருந்தது உங்கள் ஸ்கூல் ஆஃப் தாட்டா, இல்லை எல்லாருமே கொஞ்சம் பாக்யராஜ் சாராக இருக்கலாம், உங்கள் டீமே, உங்களுடைய சீனியர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டக்குன்னு ஸ்பான்டனியஸாக ஸ்பாட் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ராக்டிஸில் வந்துச்சா? இல்லை, கொஞ்சம் நான் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட சேரும்போதே சந்தோஷ நேரங்கள்னு ஒரு கதையை சொல்லி தான் சேர்ந்தேன். நான் அந்த கதையே பாக்யராஜ் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி தான் சேர்ந்தேன். ஆனால் அவர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறமேலே இந்த தொத்து வியாதி கொஞ்சம் அதிகமாக நம்மளை தொத்திக்கிச்சின்னு சொல்லலாம். அப்புறம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதோ, அல்லது நம்ம மேடைக்கு வந்தால் மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறதோ, நான் காஸ்டியூம்ஸ் கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வர வர நம்மளை சந்தோஷமாக்கிக்கிறதுக்கு என்ன வழி? உண்மையிலேயே சினிமாவில் கொஞ்ச காலம் மேலே வச்சு கொண்டாடுவானுங்க, அதுக்கப்புறம் டெஃபினட்டாக நம்ம நிராகரிக்கப்படுவோம் அல்லது ஒதுக்கப்படுவோம். அதுதான் இயல்பான ஒரு விஷயம். அப்போ நம்மளே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி மேடைகள். நம்ம இந்த மேடைக்கு வரும்போது இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும்ல. அப்போ நம்ம வரும்போது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை சொல்ல முடியுமான்னு யோசிக்கிறது. அப்புறம் நான் ஒரிஜினலாக கொஞ்சம் சீரியஸான கேரக்டர். இந்த மாதிரி மேடைக்கு வரும்போது மட்டும்தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு அவுட்லெட் மாதிரி தான். நிச்சயம் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கான. நிச்சயமாக. ஒரு பக்கம் பார்த்து ரொம்ப ஜோவியலான ஒரு கேரக்டர், ஆனால் பர்சனலாக சீரியஸ் கேரக்டர் அப்படிங்கிறீங்க. புதிய பாதை, அது தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதிய பாதைன்னு சொல்லலாம். இந்த ஒத்த செருப்பு, இந்த 2 படத்தில் எந்த படத்துக்காக ஒரு கல்ட் விருது கிடைச்சதை நீங்கள் கூடுதல் முக்கியத்துவமாக பார்க்குறீங்க? டெஃபினட்டாக ஒத்த செருப்பு. ஏன்னா புதிய பாதை வந்து எனக்கு தெரியாது, அது வந்து என்னுடைய வாழ்க்கையே தீர்மானிக்குமா இந்த சினிமாவில்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ரொம்ப தைரியமாக அட்டம் பண்ணிட்டேன் நான். அந்த படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதே பெரிய விஷயம், அது அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய தோல்விகள், நிறைய வெற்றிகள், இது எல்லாமே கடந்து ஒத்த செருப்பு மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு துணிச்சல் வேணும். அது வந்து சிவாஜி சார் பண்ணாத ஒரு விஷயம், கமல் சார் பண்ணாத ஒரு விஷயத்தை
ஒரே ஒரு முகம் வந்து சினிமாவில் காமிச்சு நம்ம ஒரு 2 மணி நேரம் படத்தை ஓட்ட முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருந்த ஒரு விஷயம். அதனால் எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஒத்த செருப்பு இப்போ அதை கவனிக்கப்படும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ரொம்ப கல்ட்டுனா டெஃபினட்டாக அது வந்து ஒத்த செருப்பு தான். ஏன்னா அது ஒத்த செருப்பு தான். அது மாதிரி இன்னொரு படம் வரும்னு சொல்லவே முடியாது மோஸ்ட்லி. ஆமாம், அப்போ இன்னொரு செருப்புன்னு பேர் வைக்க வேண்டியதாக சந்தர்ப்பங்கள் குறைவு. பார்த்திபனுடைய ஆரம்ப காலகட்டங்கிறது எப்படி? ஒத்த செருப்பு கூட இல்லாமல் நடந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்று உண்டா, இல்லை ஓரளவு சௌகரியமான பின்னணியிலேருந்தா வந்தீங்களா? இல்லை, நான் வந்து கண்டினியூஸாக 3 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். கண்டினியூஸாக வெறும் டீ மட்டுமே 3 நாள் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி தான். ஏப்ரல் 89 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி நான் கால்நடையாக இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி 2 செருப்புமே இல்லாமல் சபரிமலையில் நடந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ஆளுனாலும் சரி, நம்ம தலையெழுத்து என்னவோன்னு தெரியாதுன்ட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி நான் காரில் போயிட்டுருக்கேன். இடையில ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்த புதிய பாதை ரிலீஸ். ஒரே ஒரு நாளில் நம்ம விக்ரமன் படத்திலலாம் காட்டுற மாதிரி அந்த ஒரு சாங்கில் எப்படி பெரிய ஆளாகிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் என் வாழ்க்கையை வந்து இந்த சொசைட்டியை வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றி வச்சிருச்சு. அதனால் செருப்பு இல்லாமல் நடந்தது வேண்டுதலுக்காக இருக்கலாம், ஆனால் வயிற்றில் சோறு இல்லாமல் இருந்தது பல நாட்கள் இருந்திருக்கேன் நான். அதெல்லாம் கடந்து தான். நிச்சயமாக. ஓகே. உங்கள் ஸ்பான்டனிட்டிக்கு என்றைக்குமே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். அதாவது கான்டெம்பரரி ஜெனரேஷனோட இன்றைக்கி இருக்க ரீல்ஸ்லாம் உங்களுடைய வார்த்தை, இந்த இழவு தானே நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு உங்கள் டயலாகை போட்டு இதுதானே நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ எப்போதுமே ஒரு வித்தியாசமாக யோசிக்கக்கூடியது வந்து ஒரு நேச்சராக ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது பார்த்திபன் அவர்களுக்கென்று கரவொலியோடு சொல்லலாம். வித்தியாசம் ஒருவருக்கு யதார்த்தம் என்றால் அது பார்த்திபன். இப்போ கூட பாருங்கள், மேடையில் எல்லாம் அங்கே சென்ட்ரல் ஸ்டேஜில் நின்று பேசும்போது நம்ம 2 பேரும் இங்கே பேசும்போது இதுவே ஒரு வித்தியாசத்தை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ சினிமாவில் நிறைய வித்தியாசங்களுக்கு ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் அங்கே மிஷ்கின் அங்கே இருக்கார். அவருடைய படங்கள் அப்படியே இப்போ நம்ம கல்ட்டுன்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக அதுக்கான லேட்டஸ்ட் உதாரணம் வந்து அவரை சொல்லலாம். அதனால் இந்த சபையே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கு. சிம்ரன்லாம் பாருங்கள், அவங்க வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு, ஆனால் வயசு 25 தான் ஆச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பார்த்திபன் டச்சோட முடிக்கிறாரு. தேங்க்யூ பார்த்திபன் சார். ஒரு ஹானர் வாக் டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி. நான் சினிமா வந்தது வந்து ஆசைக்காக வந்தேன், ஒரு லட்சியத்துக்காக வந்தேன். இடையில ரீமேக் பண்ணேன், நல்லா பண்ணேன், சந்தோஷமாக பண்ணேன், மனப்பூர்வமாக பண்ணேன். ஆனால் ஒரு டேக் ஒன்று கிரியேட் ஆச்சு. டேய் நீ மாட்டிக்கிட்டடா டேய். நாங்கள் உங்களை வச்சு தனி ஒரு 2க்கு ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் தனியாக போய் படம் பண்ணணுன்னா எப்படி அப்படிங்கிறதான். அப்படிலாம் கேட்டுச்சான்னு இல்லை அவர் கூப்பிட்ட எப்போ இருந்தாலும் ஓடிடுவாங்க. ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக வர என்ன ஸ்டேஜில் அது இருக்கு? 1 2 3 கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் தரோம். யார் வந்து ஜெயம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தார், அப்புறம் தில்லாலங்கடி பண்ணும்போது வேற மாதிரி இருந்தார், தனி ஒருவன் பண்ணும்போது இன்னும் வேற மாதிரி இருந்தார். ஏன்னா அவர் நடுவில் இல்லை சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா அப்பாட்ட ஜாயின் பண்ணீங்களா, சித்தப்பாட்ட ஜாயின் பண்ணீங்களா? இல்ல நாங்க ஆல்ரெடி பேசியிருக்கோம். டைரக்ட் பண்றப்போ அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன கூப்பிடுறாங்க. அன்பால தானா சேர்ந்த கூட்டம். Behind Earth's gold medal for the greatest ever cult movie makers, the signature edition of honor and respect. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக கிராண்ட் ராயல் டூர்ஸுக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். சப்போர்ட்டட் பை ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட், forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the hot water professionals. Academic partner, Cinema Factory Academy. A new era in film education. Kalyanam Catering partner, நம்ம வீட்டு கல்யாணம் catering, உணவே மருந்து. Hygiene partner, Miracle Hygiene Care Products, a rash-free routine. Suyes Restaurant partner, Adiyar Anand Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant.
உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Cosmetic partner Glow by NJK. Get set glow. Photography partner Jai Hind Photography. Frame your feelings forever. Biryani partner Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Sri Verma Ayultharum Ayurveda presents Behind Earth's Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden, Seafood Restaurant, Venus, The Hot Water Professionals. Academic partner Cinema Factory Academy. Kalyanam Catering partner நம்ம வீட்டு கல்யாணம் Catering.